வெல்கம் டு பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வியூ 43 இன்ச்சு இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை லைட் எரியுது, ஆன் பண்ணும்போது பிளிங்கிங் ஆகுது. இதுதான் வந்து ப்ராப்ளம், கஸ்டமர் கொடுத்த ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து ஸ்டாண்ட் பை வந்து கரெக்டாக லைட் எரியுதுன்னா பவர் சப்ளை கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது மதர் போர்டு போயிட்டு சிக்னல் ஆன் சிக்னல் கொடுத்தா தான் நம்ம வந்து டிஸ்பிளே சப்ளைவும் பேக்லைட் சப்ளைவும் போகும். இதுதான் பேசிக்கு. அப்போ நம்ம ஆன் பண்ணும்போது எங்கேயே ஷார்ட் ஆகினா தான் இது மாதிரி வந்து ஸ்டாண்ட் பை வந்து ரிலீஸ் ஆகாத மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். இதுதான் வந்து நம்ம கான்செப்ட்டு. இப்போ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து கழட்டி விட்டுட்டு டிஸ்பிளே வந்து தனியாக ஒரு போர்டு வச்சு நம்ம டிஸ்பிளே செக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் பேக் லைட்டில் என்ன ஷார்ட் ஆகுதா செக் பண்ணுறதுக்கு பேக் லைட்டை நம்ம வந்து போர்டிலேருந்து எடுத்து விட்டுட்டு பேக் லைட் செக்கரில் வச்சு நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த டிஸ்பிளே வந்து ஒரு யூலன் போர்டில் போட்டு செக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவர் இப்போ ஃபால்ட்டு பாருங்கள், ஸ்டாண்ட் பையில் இருக்குது. ஆன் பண்ண உடனே அப்படி பிளிங்கிங் ஆகி மறுபடியும் வந்து ஸ்டாண்ட் பை அப்படி நார்மலாக வந்தது, அவ்வளோதான். இதுதான் ஃபால்ட்டு. இப்போ இந்த ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கே ஷார்ட் ஆகுது இல்லை எங்கேயோ ஓப்பன் ஆகுது தான் இது வந்து ஒரு ஃபால்ட்டினுடைய ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், அடுத்தது வந்து நான் வந்து இப்போ டிஸ்பிளே செக் பண்ணிட்டேன். டிஸ்பிளே கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பவர் சப்ளை வந்து செக் பண்ணுறேன். அதாவது பவர் சப்ளையோட ப்ராப்ளம் இருக்கலான்ற மாதிரி பவர் சப்ளை செக் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து பவர் சப்ளை ஸ்டாண்ட் பையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 8 வோல்ட் கரெக்டாக வருது. இப்போ இந்த 8 வோல்ட் மதர் போர்டு போய்ட்டு என்ன பண்ணணும், நம்ம ஆன் கமாண்ட் சிக்னல் கொடுத்த உடனே இந்த ரெகுலேட்டரில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா ஸ்பீடு பேக்கு கண்டினியூவாக 12 வோல்ட் வந்து அதுக்கப்புறம் தான் மதர் போர்டுக்கு போகும். அது மதர் போர்டுக்கு போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக்கில் டிரைவருக்கு ஒரு சப்ளை போகும். அதுக்கப்புறம் டிஸ்பிளேக்கு 12 வோல்ட் தனியாக போகும். இதான் வந்து கான்செப்ட்டு. இப்போ ஆன் பண்ணும்போது இங்கே 3 இடத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஷார்ட் ஆனால் மட்டும்தான் இதுமாதிரி ப்ராப்ளம் வரும். அதனால் இப்போ நான் ஃபஸ்ட்டு டிஸ்பிளே செக் பண்ணினேன். ரெண்டாவது பேக்லைட் டிரைவரை செக் பண்ணுறேன். பேக்லைட் டிரைவர் செக் பண்ணும்போது தான் அந்த ஃபால்ட்டு நமக்கு தெரிய வருது. அதாவது பேக்லைட் டிரைவர் பக்கம் தான் ஷார்ட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ பேக்லைட்டில் ஷார்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே கழட்டாமலே செக் பண்ணிக்கலாம். அதாவது செக்கரில் போட்டு செக் பண்ணும்போது சப்போஸ் ஒரு 50 வோல்ட் காமிக்குதுன்னா நம்ம ஆஃப் பண்ணி போடும்போது திடீர்னு 30 வோல்ட் காமிக்கும், திடீர்னு ஒரு 70 வோல்ட் காமிக்கும். ஆனால் பேக்லைட்டெல்லாம் எரியும், படம் நம்மளுக்கு தெரியும். ஆனால் இந்த வோல்டேஜ் வேரியேஷன் மட்டும் ஆகும். அதாவது ஹை ஆம்பியர் காமிக்கும், ஏதாவது பார்த்திங்கன்னா ஒரு 70 வோல்ட் காமிக்கும், திடீர்னு 30 வோல்ட் காமிக்கும். இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் உள்ளே வந்து நம்மளுக்கு பேக்லைட்டில் ஏதாவது ஒரு பல்ப் வந்து ஷார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் டிவி டிஸ்பிளே கழட்டாத முன்னே வந்து இப்படி தான் செக் பண்ணணும். இப்போ நான் வந்து டெஸ்ட்டிலே கண்டுபிடிச்சிட்டேன் என்ன ப்ராப்ளம்னு. இப்போ டிவி நான் கழட்டி நான் செக் பண்ணும்போது பார்க்குறேன் எல்லா ஸ்டிப்பும் கரெக்டாக இருக்குது. இப்போ ரெண்டாவது ஸ்டிப்பில் பாருங்கள், ஒரு எல்இடி மட்டும் கருப்பாக இருக்குது பாருங்கள். அந்த எல்இடி மட்டும் அதாவது பிளிங்கே ஆகுது. பிளிங்க் ஆகுதுன்னா ஒரு மாதிரி திடீர்னு வெளிச்சமாக வருது, டெல் ஆகுது, அப்படியே மினுக்கு எரியுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து அந்த 3 வோல்ட்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 12 வோல்ட். அது ஒரு எல்இடியே கிட்டத்தட்ட 12 வோல்ட் எடுக்குது. இதுதான் காரணம். இது மாதிரி சப்போஸ் எல்இடி பல்பில் கூட ஷார்ட் இருந்தால் கூட அது மாதிரி வந்து ஸ்டாண்ட் பை வந்து ரிலீஸ் ஆகாது. அதே போல் பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் ஷார்ட்டாக இருந்தாலும் அந்த 12 வோல்ட் அங்கே போகும்போது ஸ்டாண்ட் பை ஆன் பண்ணும்போது ஸ்டாண்ட் பை வந்து உடனே ரிலீஸ் ஆகாது, மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடும். இதுதான் காரணம். இது மாதிரி வந்து நம்ம வந்து குழப்பக்கூடாது. ஃபஸ்ட்டு செக் பண்ண கற்றுக்கணும். அதாவது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை போர்டில் இருக்கிற ஃபால்ட்டா, டிஸ்பிளே ஃபால்ட்டா, பேக்லைட் ஃபால்ட்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு 3 செக்ஷனாக பிரித்து தான் நம்ம வந்து ஒரு செக்ஷனாக செக் பண்ணும்போது தான் நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிக்க முடியும். திடீர்னு நிற்கிதுனாக்கா நம்ம திடீர்னு இது மாதிரி ஃபால்ட் வந்தால் சில பேர் மதர் போர்டு மாற்றுறாங்க, சில பேர் வந்து பவர் சப்ளை போர்டு மாற்றுறாங்க. அதனால் இது நம்ம மாற்றுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இது மாதிரி வந்து தரவை நம்ம செக் பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்யணும். இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 செட்டப் வந்து கரெக்டாக செக் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பேக்லைட் செக் பண்ணும்போது தான் இந்த ஃபால்ட்டு நமக்கு கிடச்சி போச்சு. இதுதான் ஃபால்ட்டு. இப்போ இது மாதிரி டிவியில் பார்த்திங்கன்னா இந்த மாடல் டிவியில் பார்த்திங்கன்னா பேக்லைட் ஷார்ட்டாக இருந்தாலும் இது மாதிரி வந்து ஸ்டாண்ட் பை வந்து ரிலீஸ் ஆகாது. அதே பார்த்திங்கன்னா பேக்லைட் சப்ளை வந்து ஓப்பன் ஆனாலும், அதாவது நம்ம வந்து பேக்லைட் செக்கரில் வச்சு செக் பண்ணும்போது ஒரு லைட் கூட எரியாத ஓப்பன் ஆகிடும். அப்படி ஓப்பனாக இருந்தாலும் அந்த ஸ்டாண்ட் பை வந்து ரிலீஸ் ஆகாது. ஏன்னா அந்த போர்டுக்கு தெரியும் லோடு ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரியும். சப்போஸ் ஹை லோடு ஆனாலும் இது மாதிரி ரிலீஸ் வந்துடும், லோடே ஆகலைனா கூட ரிலீஸ் வந்துடும். இது மாதிரி செக்ஷன்னு சோனி டிவியில் மட்டும்தான் பார்க்கலாம். அதுபோல் பார்த்திங்கன்னா சில டிவியில் இந்த டிவியில் இது மாதிரி மாடலை கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்டாண்ட் பை லைட்டு பார்த்திங்கன்னா 6 டைம் பிளிங்கிங் ஆச்சுனாக்கா பேக்லைட்டில் ஃபால்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டிவியில் நான் இப்போ தான் பார்த்தேன். சோனி டிவியில் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் 6 டைம் பிளிங்கிங் ஆச்சுன்னா அது வந்து பேக்லைட் டிரைவர் சொல்லிட்டு நம்ம வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி டிவிலேயே இது மாதிரி ப்ராப்ளம் வருது. அதனால் இதை பார்த்து தெரிஞ்சதுக்காக தான் ஒரு ஸ்பெஷலாக அந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நான் வந்து பேக்லைட் வந்து இந்த டிவியில் மாற்றலை. இப்போ ஒரு செக்கிங்காக என்ன பண்ணுறேன்னா
அந்த பேக் லைட்டில் ஒரு லைட்டு ஷார்ட் ஆச்சுல்ல, அந்த லைட்டை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ஷார்ட் பண்ணிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு எல்இடிக்கும் பார்த்திங்கன்னா சீரிஸில் தான் போகும். இப்போ நான் வந்து அந்த ஒரு எல்இடி வந்து நான் வந்து அந்த லென்ஸை மட்டும் பிடிங்கி எடுத்துகிட்டு அப்படியே உள்ள சால்ட்டிங் வச்சு ஷார்ட் பண்ணிவிட்டேன். ஷார்ட் பண்ணிவிட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்குறேன். டிவி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் லைட் வந்து வாங்கிட்டு வந்து மாற்றணும். ஏன்னா சப்போஸ் இது ரெடி பண்ணி வேறு எதனா ப்ராப்ளம் இருந்தாக்கா அப்புறம் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி செட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், எல்லா லைட்டும் எரியுது, அந்த ஒரு எல்இடி மட்டும் கருப்பாக இருக்குது. இதுதான் காரணம். இதே மாதிரி இதே வந்து கஸ்டமர் இப்படியே போட்டு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா லோடேஜ் வந்து கொஞ்சம் இந்த ஒரு எல்இடினால வந்து சில டிவியில் பார்த்தீங்கன்னா, அதாவது வாட்டேஜ் கம்மியான ஆம்பியர் எடுத்ததுன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதம் ஓடும். இதுமாரி நம்ம லாக் பண்ணி போட்டால். இதே ஹெவியாக வந்து 120 வோல்ட் 160 வோல்ட் எடுக்குதுனாக்கா கண்டிப்பாக ஒரு வாரத்திலே ரிட்டர்ன் வந்துடும். இது மாதிரி வந்து செக்கிங் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி ஒரு கஸ்டமருக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்காதீங்க. அதுக்காக தான் ஒரு ஸ்பெஷலான இந்த வீடியோ. அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு வேறு எதனா டவுட்டாக இருந்தாலோ இல்லை இதில் எதனா ஒரு குறை இருந்தாலோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா புதுசாக பழகுற மெக்கானிக் மட்டும் தான் இந்த வீடியோ செட் ஆகும். ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து தெரிஞ்சிருக்கும் சில பேர். அதனால் இந்த வீடியோ வந்து பார்க்குற ஐடியா இருந்தால் பாருங்கள். அப்படிலாம் ஸ்கிப் பண்ணிட்டு வேறு வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ அவ்வளோதான் வீடியோ. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தாக்கா நம்ம சேனலை லைக் பண்ணிடுவாங்க. புதுசாக யாரும் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. டிவி சர்வீஸ் சம்மந்தமான அனைத்து வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான் வீடியோ. நன்றி, வணக்கம்.